GRAயின் பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் இந்த வலைத்தளத்தின் மூலமாக மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே திருமணமான தம்பதியரிடையே கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏன், அதற்கு பின்னால் இருக்கிற ரகசியங்களை பற்றி நாம் படித்து வருகிறோம். இதன் முதல் பகுதியாக மனிதனுடைய படைப்பின் ரகசியத்தை நாம் முதல் பகுதியாக பார்ட் 1 நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இது 3வது ஒலி நாடா. இந்த மாலை வேளையில் மீண்டும் நம்ம ஒரு வசனத்தை வாசித்து இந்த தியானத்திற்குள்ளே நாம் செல்லலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சி இடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். இங்கே பரலோகத்தில் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். பூலோகத்தில் ஆவி, ஜலம், இரத்தம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஒவ்வொரு மனிதனும், ஒரு மனுஷி என்று எடுத்தால் 3 பகுதிகளை உடையவர்களாக இருக்கிறோம். நான் இங்கே ஒரு மனித உருவத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இந்த மனித உருவம் 3 பகுதிகளை கொண்டது. எப்படி என்றால், இது உடல் பகுதி. இந்த வெளியே இருக்கிறது உடல், இந்த ரோஸ் கலரில் இருக்கிறது உடல். அதற்கு உள்ளே ஆத்துமா என்ற ஒன்று இருக்கிறது. இது ஆத்துமா, இந்த உடலுக்கு உள்ளே இருக்கிறது. இந்த ஆத்துமாவுக்கு உள்ளே தான் ஆவி இருக்கிறது. இந்த ஒவ்வொன்றும் 3 பகுதிகளை கொண்டது. இதை நம்ம கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருமனப்பாட்டில், அதாவது இணைந்து வாழ்வதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளையில் ஆண்டவர் நமக்கு இந்த கிருபைகளை நமக்கு தருகிறார். இந்த சூழ்நிலையில் நான் உங்களுக்கு இந்த நம்முடைய சரீரம், ஆத்துமா, ஆவி, ஆத்துமா, சரீரம். முதல்ல வந்தது ஆவி. அது அழியாதது, அது தேவனுடையது, இது நித்தியமானது. பரலோகத்திலிருந்து வந்தது தான் ஆவி. இது நம்முடைய உடலில் உள்ளே இருக்கிறது. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், 2 கொரிந்தியர் 4:7 இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை, ஆவி தேவன் நமக்கு தந்தது, தேவனுக்கு உரியது, தேவ சாயலானது, தேவ ரூபத்திலானது. அதுதான் இந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் ஆளணும். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? இச்சை மனிதனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அதான் பிரச்சனை. இந்த ஆத்துமா, இந்த ஆவி 3 பகுதிகளை உடையது. இது ஆத்துமா என்று ஒரு வட்டம் எடுத்துக்கங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு ஒரு பகுதி, மற்றொரு பகுதி மனசாட்சி, மற்றொரு பகுதி ஐக்கியம். இது ஆவியினுடைய 3 பகுதிகள். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு திடீர்னு ஒரு உள்ளுணர்வு வரும். கடவுளை தேடும்போது கடவுளை தேடணும், காணிக்க கொடுக்கணும், ஜெபிக்கணும், ஏழைகளுக்கு உதவணும். இதெல்லாம் உள்ளிருந்து வருகிற ஒரு உணர்வு, நல்ல உணர்வுகள். இந்த மனசாட்சி நாம் நடக்கிற நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்களை நிறுத்து பார்க்கிற ஒரு தராசு. இது நமக்கு நம்மை ஆளுகை செய்கிற அல்லது நம்மை வழிநடத்துகிற ஒரு தீபமாக இருக்கிறது. ஐக்கியம் என்பது என்ன என்றால், சக மனிதரோடும் தேவனோடும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று
ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவராக இருக்கிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். அவளை பிரிக்கவே முடியாது. அதே போல் நாமும் இந்த உலகத்தில் கணவன், மனைவி, பிதா, அதாவது தேவன் மூவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த பொக்கிஷத்தை இதற்கு அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் ஆத்துமா. ஆத்துமா, இந்த ஆத்துமாவும் 3 பகுதிகளை உடையது. இந்த ஆத்துமாவை நீங்கள் இதே மாதிரி 3 பகுதியாக பிரிச்சிடலாம். இதுக்கு ஒன்று அறிவு பகுதி. இதுதான் நம்ம மூளைன்னு என்று சொல்லுகிறோம், அதாவது சிந்தனை என்று சொல்லுகிறோம். மூளை கிடையாது, சிந்தனை. 2வது பகுதி. அன்பானவர்களே, இந்த 2வது பகுதி ஆத்துமா. இந்த 2வது பகுதியில் 3 பகுதி இருக்குது. ஒன்று நாலெட்ஜ், அறிவு. இது சிந்தனை பகுதியில் இருக்குது. நம்ம கிடைக்கிற செய்திகளெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். 2வது பகுதி உணர்ச்சி, ஃபீலிங்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல இருந்து வருகிற வலி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இந்த உணர்ச்சிகளை நாம் உணர்வோம். 3வது பகுதி சுயசித்தம். இந்த சுயசித்தம் தான் சுயசித்தம் அப்படின்னு சொல்கிறது. இது செல்ஃப் வில், அதாவது செல்ஃப் வில்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் வில் தான் எல்லாத்தையும் முடிவெடுத்து நம்மை நடத்துகிறது. இது ஆத்துமா என்று பொருள். நீங்கள் ஏசாயா 57ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இதை குறித்து சொல்வார். நான் உண்டு பண்ணின ஆத்துமா என்று சொல்லுவார். நான் உண்டு பண்ணின ஆத்துமா. அப்போ ஆத்துமாவையும் அவர் தான் உண்டாக்குறார். இதற்கு வெளியே இருக்கிற அவுட்டர் பகுதி தான் சரீரம். இது பாடி. இதுவும் 3 பகுதிகளை கொண்டது. இதுவும் 3 பகுதி. ஒன்று எலும்பு, அதுதான் நமக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கிறது, போன். 2வது பகுதி நமக்கு சதை, ஃப்ளஷ்ன்னு சொல்லுவோம், ஃப்ளஷ். 3வது பகுதி இரத்தம், பிளட். இந்த 3 பகுதிகளை கொண்டது. இதை தான் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, 3 பகுதி ஆவி, ஜலம், இரத்தம். இப்போ நம்முடைய ஆவி, ஆத்துமா. ஆவி உள்ளே இருக்குது, அதற்கு வெளியே இருக்கிறது அறிவு, ஆத்துமா. அதற்கு வெளியே இருக்கிற பகுதி சரீரம். இப்போ பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கணும். அதாவது ரோமர் 7:14ஆம் வசனம். அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், ரோமர் 7ஆம் அதிகாரம், சரீரத்தில் நன்மை வாசமாக இருப்பதில்லை. ஆதியில் ஆதாம் பாவம் செய்த பிறகு இந்த ஆவி பாவத்தினால கரைப்படுத்தப்படுகிறதுனால, சரீரத்தில் அந்த பாவம் இருப்பதனால ஆவி ஆள வேண்டியது போய் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இச்சை, பாவ இச்சை சரீரத்தை ஆளுகிறதுனால தான் நமக்கு எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல், பொறுமையின்மை, அன்பற்ற தன்மை, பொறாமை, இன்னும் பார்த்திங்கன்னா புறங்கூறுதல், இதெல்லாம் நம்முடைய சரீரத்தில், நம்முடைய அவயவங்களில் அது குடிகொண்டு இருக்கிறது. அங்கே நன்மை வாசமாக இருப்பதில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல், நான் விரும்பாத ஒன்றை, இருதயம், அதாவது என்னுடைய ஆவி விரும்புகிறதை நான் செய்யாமல், என் ஆவி விரும்பாத, அதாவது என் மனது விரும்பாத ஒன்றை நான் செய்வதனால நான் செய்யலை, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவம். இந்த பாவம் தான் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. ஆணை பெண்ணை, அதாவது ஆதாமிலிருந்து பிறந்த எல்லா மனிதர்களையும் இந்த பாவம் ஆட்டி படைக்கிறது. இது எங்கே இருக்கிறது? நம்முடைய அவயவங்களிலே இருக்கிறது. இந்த அவயவங்கள்னா கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம சொல்கிறோம், விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம் போன்ற எல்லா இச்சைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அவயவங்கள் என்றால் 5 புலன்கள். இந்த புலன்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே,
நமக்குள்ளே ஏன் எரிச்சல், கோபம், ஏன் நமக்குள்ளே வாக்குவாதம், ஏன் நம்ம ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியலை, இணைந்து வாழ வேண்டிய நாம் ஏன் சண்டையிட்டு கொள்கிறோம் என்பதற்கு முக்கிய காரணம் ஆவி ஆளுகை செய்யாமல் இந்த பாவம் என்ற இந்த இச்சை மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆத்துமாவை கரைப்படுத்தி அவனை பாவத்திற்கு நேராக நடத்துகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற இந்த நிர்பந்தமான சூழ்நிலைக்கு பின்னால் இருக்கிற ரகசியம். தேவன் தந்த ஆவி பரிசுத்தமானது, அது அன்பானது, அது எல்லாவற்றையும் சகிக்கக்கூடியது. அன்பானவர்களே, நம்முடைய ஆவி நம்மை நடத்தாமல் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவம் இச்சை நம்மை நடத்துகிறதுனால தான் நீங்களும் நானும் தேவையில்லாமல் கோபப்படுகிறோம், தேவையில்லாமல் பொறாமைப்படுகிறோம், தேவையில்லாமல் நம்ம மனிதர்களை காயப்படுத்தி விடுகிறோம். இதுதான் வீட்டுக்குள்ளே நடக்குது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையே சண்டைக்கான பெரிய பிரச்சனை மூல காரணம் என்ன என்று பார்த்தோம்னா, நம்முடைய அவயவங்களிலே குடிகொண்டு இருக்கிற இச்சை. இந்த இச்சை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படணும்னா ஒரே ஒரு வழி தான் உலகத்தில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மட்டும்தான் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற இச்சையை அப்புறப்படுத்தி நமக்கு ஒரு புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனை நமக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த நாட்களில் இந்த பாடங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அறிமுகப்படுத்தி அவர்களும் பயனடைய உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக துதிக்கிறோம். எங்களோடு கர்த்தாவே இடைப்பட்டீர். எங்களுடைய ஆவி எங்களை ஆளுகை செய்யும்படி நீர் சிலுவையில் எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து ஆண்டவரே எல்லா மனிதரையும் விடுவிக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் விடுவிக்கப்படும்படி உம்முடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும், ஒரு புதிய மனுஷனாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.